இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ போட் நெக் தான் கட் பண்ண போகிறோம். நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது வந்து பேக்கோட பார்ட்டு. கீழே இறக்கம் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அளவு ப்ளவுஸில் வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. நம்ம இந்த நெக்குக்கு வந்து அதே 2.5 வைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அதிகப்படுத்தி 3.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். நம்ம ஷோல்டரோட அளவு வந்து 2 இன்ச்சு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமாக வச்சோன்னா தான் அது ஒரு பார்க்க போட் நெக் மாதிரி இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு இப்போ பாக்ஸ் போட்டுக்கலாம். இறக்கமும் அகலமும் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே ஒரு 1.5 இன்ச்சு, கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் கர்வாக மார்க் பண்ணிடலாம். கர்வ்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இது ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே நம்ம ஷோல்டருக்கு அரேஞ்ச் போயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு போட் நெக் மாதிரி வந்துடும். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு பால் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ நான் காட்டனில் தான் வைக்க போகிறேன். தெர்மாக்கோல் வந்து ஒயிட் கலரில் கிடைக்கல, அதனால் நம்ம காட்டன்லேயே பால் மாதிரி செஞ்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நெக்குக்கு வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன் சைடு உள்ள ஃபூட்டை மாற்றிக்கலாம். மேலே இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, ஃப்ரண்ட் வச்சு அதுக்கு அரேஞ்ச் விட்டுட்டு அதுக்கு அடுத்துலேருந்து வைக்க ஆரம்பிக்கலாம். இதை நம்ம ஈஸியாக வைக்கிறதுக்கு அந்த தெர்மாக்கோல் பாலை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பிடிக்காமல் ஸ்டிச் பண்ணோன்னா அது அப்படியே ஃபுட் வந்து தள்ளிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். இது சின்ன மிஷின் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஃபூட்டை கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணுவேன். நல்லாவே ஈஸியாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சைடை நம்ம அந்த தெர்மாக்கோலை பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் நகண்டு போகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபூட்டையும் லேசாக தூக்கி வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா அழகாக நீட்டாகவே வந்துடுது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாவும் நான் இதுக்கு வந்து 1 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னும் நெருக்கமாக வேணும்னாலும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் தான் வச்சு இந்த பாலை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்தை வச்சு தச்சு திருப்பி எடுக்கணும். இது நம்ம மெயின் கிளாத் வச்சு தைக்கும் போதும் நம்ம ஒவ்வொரு பாலையும் தைச்சிட்டு இடையில வரும்போது அதை நிறுத்திட்டு நம்ம நெக் ஷேப்பை கொஞ்சம் திருப்பி ஸ்டிச் பண்ணோன்னா இழுக்காமல் நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும்.
அப்படியே நம்ம நேராக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் கனமாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடையிலையும் ஃபூட்டை தூக்கி தூக்கி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா அந்த நெக்கோட ரவுண்டு வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பால்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கல ஒன்றுத்துக்கு இடையிலையும் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடையிலையும் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு எங்கேயுமே இழுக்காமல் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நமக்கு அழகாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இல்லை, அதனால் இந்த சைடு இருந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுதான் அந்த தெர்மாக்கோல் பாலோட ஓரத்தில் ஸ்டிச் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நல்லா